நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவாதி தேவனை உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். தூய ஆவி என்னும் துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் எங்களை நிரப்புவீராக. எழும்பி பிரகாசிக்கட்டும். உம்முடைய வல்லமை உள்ள கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக திக்கற்றவர்களை தாங்குகிறார் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருக்கின்ற நேரங்களை நாம் சந்தித்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே கை நழுவி போனதாக உணர்ந்திருக்கலாம். இது என்னால் முடியும் என்று உங்களையே நீங்கள் நம்பிய போது தோல்வியை கண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் கரம் நீட்டி உதவியவர்களே உங்களை கைவிட்டு சென்றிருக்கலாம். நாம் எதிர்பார்த்தவர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். அல்லது அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் திக்கற்றவர்களாக தள்ளப்படுகிறோம். இனி அவ்வளவுதான், யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி நமக்குள்ளே எழும். உண்மைதான், இந்த உலகமும் செழிப்பும் செல்வாக்கும் உள்ளோருக்குத்தான் ஆதரவு தருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மனிதனின் பலத்தை பார்ப்பதில்லை. கைமாறி என்ன தருவான் என்று மனிதன் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்ப்பதில்லை. அதற்கு மாறாக நம்முடைய பலவீனமே, நம்முடைய திக்கற்ற நிலையே அவருடைய வல்லமையை பிரகாசிக்க செய்யும் இடமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கிறோம், என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுக்காக ஆண்டவர் எழுந்து நிற்கும் நேரம் அது. நீங்கள் கைவிடப்பட்டவராக உணர்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் தாங்கும் நேரம் அது. நீங்கள் திக்கற்ற நிலையிலே தள்ளப்படும் போதெல்லாம் அவர் உங்களை தாங்கிக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் திருப்பாடல்கள் 68வது அதிகாரம் 5வது வசனத்தை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும்
கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோ, நம்முடைய உடன் பிறப்புகளோ, நாம் சார்ந்திருக்கும் நம்முடைய உறவுகளோ நம்மை விட்டு விலகி செல்லும் போது இந்த உலகத்திலே நாம் வேறற்றவர்களாக உணர்கிறோம். ஆனால் இந்த உறவுகளுக்கு மத்தியில் நம் ஆண்டவர் தம்முடைய நித்தியமான உறவை வெளிக்காட்டுகிறார். திக்கற்றவர்களுக்கு அவர் வெறும் ஒரு நண்பர் அல்ல, அவர் ஒரு தந்தை. பாதுகாப்பையும் பாசத்தையும் பராமரிப்பையும் அன்பையும் தரக்கூடிய ஒரு தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். நம் சொந்த தந்தை நம்மை கைவிட்டாலும், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும், கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும் நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் உறவுகளால் ஏமாற்றப்பட்டவராகவோ கைவிடப்பட்டவராகவோ இருக்கலாம். நீங்கள் அனுபவிக்கும் வழியின் மத்தியில் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அணைத்து கொள்ளும் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. நீங்கள் எவ்வளவுதான் தனித்து விடப்பட்டாலும் அவர் உங்களை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்துவார். ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் மற்றவர்களுடைய உதவியை நாடுவதை நிறுத்திவிட்டு நம்மை தாங்கும், அதுவும் ஒரு தந்தையை போல தாங்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை தாங்குவார், நடத்துவார், நிலைநிறுத்துவார். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் திருப்பாடல்கள் 102 அதிகாரம் 17வது வசனத்தை. திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். Praise the Lord. Praise the Lord. இந்த உலகில் செல்வந்தர்களின் கோரிக்கைகளும் அதிகாரம் உள்ளோரின் தேவைகளும் உடனடியாக கவனிக்கப்படும். ஆனால் திக்கற்றவர்களைப் போல நிற்கும் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பாமர மக்கள் என இவர்களுடைய புலம்பல்கள் ஒரு பொருட்டாக கூட பலருக்கும் தெரிவதில்லை. இப்படிப்பட்ட சமுதாயத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தையே உண்டாக்கியவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசராய் இருக்கக்கூடியவர் இவர்களின் கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்றார். இவர்களின் மன்றாட்டுக்களை ஒருபோதும் அவர் அவமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், நான் திக்கற்றவனாக நிற்கிறேனே, அடுத்து என்ன செய்வது, யாரிடம் சென்று உதவி கேட்பது, யாரை கூப்பிடுவது என்று செய்வதறியாது நிற்கிறேனே என்று புலம்பலாம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். நீங்கள் கண்ணீரோடு செய்யும் வேண்டுதலை அவர் ஒருபோதும் கண்டுகொள்ளாமல் இருப்பவர் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். நான் பாவியாயிற்றே, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை இப்படித்தானே இருந்தது, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுப்பார்? இத்தனை முறையும் நான் ஏமாற்றத்தை தானே கண்டேன், இப்போது மட்டும் இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே புலம்பாதீர்கள். நீங்கள் மனம் உடைந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் அன்பும் அருளும் உள்ள தேவன். செய்த பாவங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டி ஜெபியுங்கள். அவரை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து உங்களுடைய திக்கற்ற நிலையிலிருந்து உங்களை தாங்கிக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் ஆண்டவர். அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர் ஆண்டவர். வல்லவர் நல்லவர் அருள் நலமும் உள்ளவர். வல்லவர் நல்லவர் அருள் நலமும் உள்ளவர். வல்லவர் நல்லவர் அருள் நலமும் உள்ளவர். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய். நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் திருப்பாடல்கள் 9வது அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை. ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம்,
நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. Praise the Lord. பிரியமானவர்களே, அடைக்கலம் என்பது நமக்கு உறுதியான பாதுகாப்பு தருவதை குறிக்கிறது. புகலிடம் என்பது நமக்கு வாழ்வு தரக்கூடிய இடத்தை குறிக்கிறது. யாரெல்லாம் தங்களுடைய சொந்த ஆற்றலை நம்பி ஏமாற்றத்தை கண்டு தன் சக்தியெல்லாம் இழந்து போய் இறுதியிலே அடுத்து என்ன நடக்குமோ என்ன செய்வோமோ என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீர்களோ, நீங்கள் யாவரும் ஆண்டவரையே முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடமும் அவரே. அவருடைய நாமத்தை அறிந்து இயேசுவே என்று கூப்பிடும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, கடன் சுமையோ நோய் நொடிகளோ பிறருடைய ஒடுக்குதலோ நம்மை சூழும்போது நாம் மற்றவர்களுடைய உதவியை நாடுகிறோம், ஏமாற்றமும் அடைகிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆபத்து காலத்திலும் நமக்கு துணை நிற்க நம் ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஒரு சிக்கலான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்துவதற்கு முன் ஆண்டவருடைய உயர்ந்த அடைக்கலத்திலே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். கோழி எவ்வாறு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் வைத்து பேணி காக்கிறதோ அதுபோல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அவர் உங்களை திக்கற்றவர்களாகவே விட்டுவிட மாட்டார். அவர் உங்களை தாங்கிக் கொள்வார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய உறவுகள் உங்களை தனியாக தவிக்க விட்டு சென்றதாலும் சரி, உங்களுடைய கூக்குரலுக்கும் நீதிக்கும் யாருமே செவி கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் மற்றவர்களால் ஒடுக்கப்படும் போதும் சரி, நீங்கள் திக்கற்றவனாக நிற்கும் போது உங்களை தாங்குவதற்கான ஒரு கரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசுவின் கரம். அந்த கரம் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவருடைய இரக்கம் வானளவு உயர்ந்ததாய் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் ஓடி புகுந்து கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்களை தாங்கி வழிநடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத எங்களுடைய அன்பு நேசரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, நீரே எங்களை ஆதரிப்பவர். உம்முடைய மாறாத அன்பை என்றென்றுமாய் எங்களுக்கு தரக்கூடிய தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. நாங்கள் திக்கற்றவர்களாக நிற்கும் போது, தனிமையிலே தள்ளாடும் போதும் எங்களை தாங்குவதற்காக உம்முடைய கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பலனற்றவர்களாய் இருக்கும்போது உம்முடைய வல்லமையினால் எங்களை தாங்கி வழிநடத்துவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய ஒவ்வொன்றையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. Praise the Lord. Praise the Lord.